உங்களோட வீட்ல இருக்கிற சின்ன பிள்ளைங்க அடிச்சா கூட திரும்ப தாக்குறதுக்கு முற்படாம விளையாட்டு காட்டதான் தெரியும். ஏன்னா அதுதான் நன்றி உள்ள உயிரினமாச்சே. வெளியூருக்கு போயிட்டு வந்த உங்களை பார்த்து முன்னங்கால்களை தூக்கி வாழை ஆட்டிக்கிட்டு அன்போடி ஓடி வரும். உங்களுக்கு யார் மூலமாவது ஆபத்து வருதுன்னா அவங்கள ஒரு கை பாத்துறோம். இதை எல்லாத்தையுமே செய்யற இந்த அன்பான உயிரினத்துக்கு அடைக்கலம் புகுறதுக்கு ஒரு வீடு எல்லா நாய்களுக்கும் கிடைக்கிறது கிடையாது. அப்படின்னா வீடு இல்லாத நாய்களோட நிலைமை அதோ கதிதான். இதுல வீடு கிடைச்ச நாய்கள் எல்லாமே செல்ல பிராணி ஆகிறது. வீடு கிடைக்காத நாய்கள் சமூகத்தால தொல்லைன்னு பார்க்கப்படுது. பார்க்கிற இடம் கல்லடிப்படுது. காட்டிலிருந்து வரும்போது அது எந்த மனுஷ குலத்தை நம்பி வந்ததோ அந்த மனித குலம் எந்த சம்பந்தமும் இல்லாம பரபரப்பா போய்கொண்டிருக்கு. சுற்றுலாவுக்கு போகும்போது அங்குள்ள விலங்குகளுக்கு உணவு கொடுக்க வேண்டாம்னு சொல்றதே இதுக்காகத்தான். ஆனா தெருநாய்களால இன்னைக்கு காட்டுக்குள்ள போய் வாழவும் முடியாது. அதுங்களால நாட்டுக்குள்ள வாழவும் ஆதரவு கிடையாது. தனக்கான உணவை அடைந்து கொள்ளவும் தெரியாது. அதனாலதான் நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது தெருவுல நின்று உங்களோட தட்டையை பார்த்து நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கிடக்கும். அதோட நாக்குல இருந்து சொட்ட சொட்ட வழிறது எச்சில் கிடையாது. கைவிடப்பட்ட ஒரு விலங்கோட கண்ணீர். முடிஞ்சா உங்களோட உணவுல கொஞ்சத்தை பரிமாறி அதை துடைக்கலாம்.